வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு. நீளம் 1 முழம், அதன் அகலம் 1 முழம். அது சதுரமாயிருக்க வேண்டும். அதன் உயரம் 2 முழம். அதன் கொம்புகள் அதனோடு ஒரே வேலைப்பாடாய் இருக்க வேண்டும். யாத்திராகமம் அதிகாரம் 30 இறை வசனம் 2. பரிசுத்த தூபபீடம். சிற்பி ஒருவரிடம் மிக பெரிய மண்டபத்தின் அழகான சிலை ஒன்று வைக்க வேண்டும் என்று முன்பணம் கொடுக்கப்பட்டது. சிற்பியும் 1 மாதம் காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்து முடித்தார். ஆனால் வாங்கிச் செல்ல வந்தவரிடம் அதை காண்பித்து எல்லாம் முடிந்தது. ஆனால் இதில் அந்த நரம்புகள் செதுக்க தவறிவிட்டது. அதற்கு இன்னும் 1 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டார் சிற்பி. வாங்க வந்தவருக்கு அந்த நுணுக்கம் தெரியாது. ஆனால் அந்த சிற்பிக்கு தெரியும், எது எப்படி இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு நம்முடைய தியான பகுதியில் கடவுள் மோசேயிடம் பரிசுத்த ஆலயம், பரிசுத்த கூடாரம், தூபபீடம் எப்படி இருக்க வேண்டும் என்று, அதன் நீளம், அகலம், உயரம் எல்லாம் சரியான அளவில், சரியான அமைப்பில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சீத்திம் மரம், தூபபீடம், தங்கத்தகடு போன்ற ஒவ்வொரு பொருட்களும் அதன் தன்மையை இணைத்து ஆலயத்தில் தூபபீடமாக உருவாக்கப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்படும். அதுபோல நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் சுகந்த வாசனையாக, தூபபீடமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் வெவ்வேறு தன்மையோடு நம்மை படைத்திருந்தாலும் கூட நம் வாழ்க்கை சிறப்பு வாய்ந்தது. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல் நாமும் மன்னித்து மன உருக்கமாயும் இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காட்டினாரோ, இன்றைக்கு நாமும் அவர் மூலமாய் மன்னிப்பை பெற்று இரட்சிப்பின் பிள்ளைகளாய் அந்த அன்பை, மன்னிப்பை பகிர்ந்து சாட்சியாக வாழ அழைக்கப்படுகிறோம். அவருக்கு தூப பீடங்களாய் சுகந்த வாசனைகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாமும் கிறிஸ்துவின் இறை பணிக்கென்று அர்ப்பணித்து சாட்சியாய் வாழ்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் இறைவா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த தூப பீடமாக எங்களை அர்ப்பணித்து சுகந்த வாசனையாக, சாட்சியாக வாழ அருள் புரியும். ஆமேன். இன்றைக்கான கேள்வி: நம்மை படைத்த கடவுளுக்கு எவ்வாறு இருக்க அழைக்கப்படுகிறோம்? நம்மை படைத்த கடவுளுக்கு எவ்வாறு இருக்க அழைக்கப்படுகிறோம்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796